ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற பார்வையற்ற பட்டதாரி மாணவர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். பணி வழங்க வலியுறுத்தி சென்னையில் கடந்த ஒரு வாரமாக பார்வையற்ற பட்டதாரிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக இன்று சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற பட்டதாரி மாணவர்களை கைது செய்து அருகிலுள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்துள்ளனர். தமிழக அரசு தங்களது கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மறியலில் ஈடுபட்ட பார்வையற்ற பட்டதாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது பார்வையற்ற மாணவ மாணவிகளுக்கான 7ஆம் நாள் போராட்டம். இந்த போராட்டத்தில் நாங்கள் 7 பேர் எங்களுக்காக உண்ணாவிரதம் இருக்காங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே போலீஸார் பாதுகாப்பு தான் தராங்க. எங்களுக்கு ஆதரவு அளிக்க யாருமே இல்லை. பார்வையற்ற பட்டதாரி மாணவ மாணவிகள் படித்து முடிச்சுட்டு வேலை இருக்காங்க. எங்களுக்கான கோட்டாஸ் இன்னும் எம்டியாவே இருக்கு. அதை ஃபில் பண்றோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஏமாத்திட்டு இருக்காங்க. எங்களோட கோரிக்கைகள் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகிட்டே போய் சேரல, முழுமையாக போய் சேரல. அதாவது பாத்தீங்கன்னா மினிஸ்டர் லெவல்லையுமே இந்த கீழ்மட்ட லெவல்லையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களோட கோரிக்கை மேல்மட்டத்தை கொண்டு போகல இன்னைக்கு வரைக்கும்.